ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வீடியோஸ் எல்லாமே பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியல்ஸில் ஒரே லிங்காக கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஜிப்பையில் கொடுத்துருப்பேன். பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் 4 டிஜிட் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இடையில பாஸ்வேர்ட் ரிவீல் பண்ணுறேன். ஜிப் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலனா அது கீழேயே ஹவு டு ஓப்பன் ஜிப் ஃபைல்னு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு கிரிட் வீடியோவை அலைட் மோஷனில் ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வீடியோஸ் எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கீழே பிளஸ் ஐக்கான் கிரீன் கலர் இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ 9:16 ரேஷியோவா இல்லை யூடியூப் ரேஷியோ 16:9 ரேஷியோவா எது வேணா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே கலர் இருக்கும், அது வந்து எது வேணா நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பிளாக் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த பிளஸ் ஐக்கான் கொடுத்து மீடியான்ட்டு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளாக் இமேஜ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் காட்டும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். இப்போ மேலே 3 டாட்ஸ் காட்டுறதுல இதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட நான் வந்து இழுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக இதை டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிரிட் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இந்த கிரிட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா இந்த கலர் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ன்னு இருக்கும், இதை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுக்கணும். இந்த கீ ஃப்ரேம் உங்கள் ஃபிங்கரில் ஒன்ஸ் டச் பண்ணிங்கனால மேலே வந்து கீ ஃப்ரேம் விழுந்துடும். இப்போ அப்படியே எண்டிங் வந்து போய்க்கோங்க. எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சதுக்கு அப்புறமா இந்த 𝗧𝗘𝗆𝗏 இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நான் 10 செகண்ட்ஸ் தான் வச்சிருக்கேன், அதனால 250 இல்லை 500 வச்சுக்கிறேன். சப்போஸ் 30 செகண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1000 இல்லைனா 1500 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 60 செகண்ட் 1 மினிட்லாம் வைக்கிறீங்கன்னா 2000 2500 அந்த மாதிரி வந்து வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. இந்த 𝗧𝗘𝗆𝗏 வந்து நீங்கள் 1000 1500 2000க்குள்ள மாற்றி -1000 -200 -500 இந்த மாதிரி வந்து 𝗧𝗘𝗆𝗏க்கு மாற்றி வேல்யூஸ் கொடுத்து நீங்களே பாருங்க. 𝗧𝗘𝗆𝗏 நீங்க கொடுக்கறது தான், மைனஸ் கொடுத்து டிஜிட்ஸ் கொடுக்கறதும் இருக்கு, மைனஸ் கொடுக்காம டிஜிட்ஸ் கொடுத்து நீங்க பாருங்க. அந்த 1500 2000க்குள்ள கரெக்டா அந்த வேல்யூஸ் வந்து கொடுத்து மேல வந்து பிளே பண்ணி விட்டு பாருங்க, மூவ் ஆகுறது தெரியும் உங்களுக்கு. எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்காம ஒய்க்கு மட்டும் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ஒரு பக்கம் வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி வேல்யூஸ் டிஃப்ரெண்டா கொடுக்கறதுனால லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எப்படி வேணா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகிக்கும். இப்போ வந்து கீழே அந்த பிளஸ் ஐக்கான் கொடுத்து இன்னொரு பிக்சரை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷேடு பிளாக் ஷேடு மாதிரி இருக்கும், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். க்ளோ எஃபெக்ட், இந்த க்ளோ பிக்சர் இதெல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் எண்டிங் போயிருங்க. எண்டிங் போனதுக்கப்புறம் இந்த ஐக்கு பக்கத்தில் இருக்குதுல, இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பிக்சரை ஆட் பண்ணியிருப்பீங்களா, அதாவது அந்த பிக்சரை வந்து கரெக்டாக ஐக்கு பக்கத்தில் இருக்கிறத டச் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா எண்டு வரைக்குமே வந்துடும். இந்த க்ளோ பிக்சர் ஆட் பண்ணிட்டு இதுவும் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த க்ளோ பிக்சருக்கு நேராக எம்டி ஸ்பேஸில் உங்கள் ஃபிங்கரை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு கீழே ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பின்னாடி போயிடும். இப்போ அதை ஹோல்டு பண்ணி பிடிச்சி செகண்ட் இதில் வச்சா கரெக்டாக ஈக்குவலாக அந்த பிளாக்குக்கு பின்னாடி போயிடும். இந்த க்ளோ பிக்சரை டச் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். சென்டரில் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கலாம், இல்லை அந்த க்ளோ பிக்சர் அப்படியே கொஞ்சம் கீழே இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் கிரிட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த கிரிட் பிக்சர் டச் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்களா எஃபெக்ட், அதில் அந்த 3 டாட்டை வந்து ஐக்கு பக்கத்தில் இருக்கிறத டச் பண்ணிவிட்டு கலர் வந்து நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இந்த க்ளோ பிக்சருக்குமே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ளோ பிக்சர் டச் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் லைட் அண்ட் கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்க்ரீனு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிராஃபோட ஸ்க்ரீனில் வந்து மெர்ஜ் ஆன மாதிரியே உங்களுக்கு காட்டும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.